நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கும். உண்மையிலேயே அனல் பறக்கின்ற தேர்தல் களமாக காணப்படுகின்றது. கரையேறுவாரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இப்பொழுது இருக்கிறது. தமிழகத்தில் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் கோடை வெயிலின் வெப்பத்தை விட கூடுதலான அனல் பறக்க ஆரம்பித்திருக்கின்றது. இம்முறை 5 முனை போட்டி நிலவும் சூழலில் 4 முக்கிய வேட்பாளர்கள் முதலமைச்சர் நாற்காலிகளை குறிவைத்து களத்தில் நிற்கின்றார்கள். ஒன்று மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் மற்றும் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆகிய 4வரும் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த திமுகவினர் தாங்கள் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே சமயம் திமுகவின் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், திமுக தனது ஆட்சியில் மக்களுக்கு எந்தவிதமான நன்மையும் செய்யவில்லை என்றும் வெறும் அறிவிப்புகளை விட்டு மக்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்லியும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கம் போல அனைத்து தரப்பினரை விமர்சித்து தன்னுடைய பாதையில் பயணிக்கின்றார் என்ற விடயம் இருக்கிறது. சசிகலா மற்றும் ராமதாஸ் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய 5வது கூட்டணி இன்னும் முழுமையான பரப்புரையை ஆரம்பிக்கவில்லை என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். தமிழகத்தில் அடுத்தது ஜார் ஆட்சியை கைப்பற்றுவார் என்ற கடுமையான போட்டி நிலவுகின்ற வேளையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அதாவது பல பேர் விரும்புகின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற கேள்விக்கு யாரிடமும் தெளிவான பதில் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் ஒருவித முரண்பாடு நீடித்திருப்பதையே இங்கு காணக்கூடியதாக இருக்குது. முறையான அரசியல் கட்டமைப்பு இல்லாமலாலும் தெளிவான அரசியல் புரிதல் இல்லாமையினாலும் பயணிக்கின்ற விஜயால எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே திரைப்படத்தில பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் கவர்ச்சியை மட்டுமே வைத்துக் கொண்டு தமக்கு பின்னால் ஒரு கூட்டம் வைத்து வெற்றியை பெறலாம் என்று எண்ணுவது, கனவு காண்பது திரையில் வேண்டுமானால் நடக்கலாம், ஆனால் உண்மையில் நடக்காது என்ற விடயம் போல பல்வேறுபட்டவருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அனுபவம் வேண்டும் அரசியலில் என்ற பலதரப்பட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இருப்பினும் இம்முறை கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். மக்கள் எங்களை வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் அரசியலை விட்டு விலகி மீண்டும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்வோம் என்றும் அது அரசியல் பரப்பை விட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னுடைய பரப்புரையில சொல்லி இருக்கிறார். தன்னுடைய வேறுதோடு தன்னுடைய துறையை பார்த்து செல்வேன் என்ற விடயம். இதே போன்ற பல்வேறுபட்டவர்களும் மக்களங்களை தெரிவு செய்வார்கள் என்பதில் தங்களுக்கான முழுமையான நம்பிக்கை இருக்கிறது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருப்பதையெல்லாம் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலில் மும்முனை போட்டி இடம்பெறுகிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இம்முறை அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கின்ற சொல்லுகின்றார்கள். இருப்பினும் திமுக தன்னுடைய சாதனையை நிலைநாட்டும் என்று இன்னொரு பக்கம் சொல்லுகின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.